பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள செய்த நின்றே மறக்காமல் இருக்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவன் கடகராசி, அன்புக்கு உரியவன் கடகராசி, பண்புக்குரியவன் கடகராசி, ஆராய்ச்சிக்குரியவன் கடகராசி, வித்துக்கை உடையவன் கடகராசி, விவேகத்துக்குரியவன் கடகராசி. கடகம் 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 கடந்து செல்வது கடகம், எல்லாத்தையும் கடந்த நிலை நீர். அப்படிப்பட்ட ராசிநாதன் மன திட்பமும் மன அலைச்சலும் மன உளைச்சலும் அப்படியே நிறைஞ்சிருப்பீங்க, நிறைஞ்சிருக்கும். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட அந்தளவுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை நிறைந்தவர். தாய்நாடு பற்று, மொழிப்பற்று, தாய்நாட்டு பற்று, தாய் பற்று அத்தனைக்கு சொந்தக்காரர் நீங்கள். உயிரை கொடுப்பவனும் உனது நண்பன், உன் உயிரை எடுப்பவனும் உனது நண்பன். இதுவும் தேவை. எங்கே போனாலும் நண்பர்கள், எங்கே போனாலும் நண்பர்கள், எங்கே போனாலும் சகோதரத்தன்மை. அப்போ என்னென்ன நடக்கும்? நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். உங்கள் இடம் பொருள் ஏவல் வீடு வாசல் மனை குலவி குழந்தை அப்பன் தாயார் தந்தை மாமன் மைத்துனர் அக்கம் பக்கம் உற்றார் உறவினர் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துக்கோங்க. நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம். இது வரையப்பட்ட அஷ்டமத்து சனி நமக்கு விளையிடுச்சு. ஆனால் அஷ்டமத்து சனி விளையிடுச்சு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகாதிபதி குரு திசையில் சந்திர புத்தி சூப்பராக இருக்கும். சந்திர திசையில் குரு புத்தி, சூரிய திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி. அந்த 4 கிரகத்தினுடைய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, அந்த 4 கிரகத்தினுடைய நட்பு பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே சமயத்தில் சந்திரனில் கேதுவோ சந்திரனில் ராகுவோ சந்திரனில் சனியாக இருந்தால் மென்டல் ஒரினஸ் யாராக இருந்தாலும் சரி, என் பேரம்பேத்தியாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரம்பேத்தியாக இருந்தாலும் சரி, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஷாடு பிளானட் நிழல் கிரகத்துக்கு ஒளி பிளானட் சந்திரனும் சூரியனும் ஜென்ம பகை. அன்னை பச்சாவா திண்ணை பக்காளியாகும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த முதுமொழிக்கு ஏற்ப மிக கவனமாக இருக்கணும் கடகராசி. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு டெக்ஸ்டைல்ஸுக்கு செய்யுங்க, நகை கடைக்கு போங்க, வெள்ளி விழா அதாவது சொல்லுவாங்கள்ல, தங்கம் மேலே போயிடுச்சு வெள்ளியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நான் மட்டும் மேலே போனால் எப்படி, நீயும் வா. எப்படி நான் மட்டும் மேலேயே போயிட்டுருக்கிறேன், நீ ஏன் கீழே போகாது, நீ கீழே போகலை, நீ என்னை தொட்டுக்கிட்டு இருக்கிற, என்ன தொடலை, நீ தொட்டுக்கிட்டு வா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா கடகம் முத்து
வெள்ளிக்கு வெள்ளிக்கு உரியது, தங்கத்துக்கு மேலானது. நாட்டு மருந்து கடை, டெக்ஸ்டைல்ஸு, ஜலம் சம்மந்தப்பட்ட, நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் உங்களுக்கு தான். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளிநாடு போய்கிட்டே இருக்கலாம். ஆராய்ச்சி அறிவு, மதிநுட்பம் அறிவு, எல்லாத்துக்கும் செறிவு, எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவங்க. கடக லக்கணம் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவங்க. என்ன 2க்குரிய சூரியன், லக்னாதிபதி சந்திரன், அது உங்கள் தைப்பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த மாதம் உங்கள் நட்சத்திரத்துலேயே உங்கள் ராசிலேயே ஆரம்பிக்குது. அப்போ எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? அப்போ சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? உச்சத்தை தொடரணும். எந்த தொழில் எடுத்துக்கலாம், நீர் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, நாட்டுப்புற கலைகள் சம்மந்தப்பட்டது, நாட்டு மருந்துகள் சம்மந்தப்பட்டது, சித்த வைத்தியம், ஹோமியோபதி, ஆயுள் வைத்தியம், வெளிநாடு, உள்நாடு, தாயினுடைய நலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்துக்கணும். இப்போதைக்கு அஷ்டம் சனி முடிஞ்சதுனால தாய்க்கு கொஞ்சம் ரெமடி, உங்களுக்கும் கொஞ்சம் ரெமடி. D2 உங்களுடைய தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தா இல்லை. அப்போ கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனுக்கு 7ல் பாருங்கள் 4 பேர் இருக்காங்க. 2 குருடன் அங்கே இருக்கிறான், 3க்கும் 12 குருடன் அங்கே இருக்கிறான். பார்த்தீங்களா? 3க்கும் 12 குருடன் அங்கே இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இந்த மாதம். கண்ணீர் விடலை, ரத்த கண்ணீர் விட்டுருக்குறீங்க கடந்த காலத்தில். இன்னும் தொடர்ந்து அதையே நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? பண்ண முடியாதுல்ல. இன்னும் தொடர்ந்து நம்ம அதையும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு மொத்தமாக மிக சிறப்பு. அதில் மாற்று கருத்தல்ல. அப்போ தாய் வடக்கு அதாவது உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு பக்கத்தில் குணசீலங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் போகணும். அந்த குணசீலங்கிற கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போனால் உத்தமம், அந்த குணசீலம் மறந்துடாதீங்க. அந்த குணசீலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய எந்த பாரமாக இருந்தாலும் அங்கே இறக்கி வைக்கப்படும். எவ்வளோ சுமைதை அங்கே இருந்தாலும் அங்கே இறக்கி வைக்கப்படும். எவ்வளவு மன கஷ்டம் வந்தாலும் அங்கே அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய, நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் குணசீலம். அதை மறந்துடாங்க. கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசியும் ஒரு தடவையாவது நீங்கள் குணசீலம் போயிட்டு வந்துடும். அடுத்து கடகம், கண்டிப்பாக வாராகியை கும்பிடுங்க. ஓம் குண்டலினி பிரவாசினி சண்டமண்ட விநாசினி பண்டிதேச மனம்னி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சிவர்மனி அஷ்டதாரித்தனானி இஷ்டகாமபிரதனி வாராகி என் தாய் உங்கள் பக்கத்திலே இருப்பாள். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மறந்துடாமல் வாராயை கும்பிடுங்க. மயிலாப்பூர் போக மறவாங்க. இதை விட சிறப்பானது வேறு இல்லை. வாழ்த்துக்கள் கடகராசினியர்களுக்கு. அவர்களுடைய தெளிந்த நீருடையாக திகழ்வீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல.